பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று மேற்கொள்ளப்பட்ட மிலேச்சத்தனமான தாக்குதலுக்கு 5 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ளன. இத்தாக்குதல் தொடர்பாக விசாரணைகள் பல மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவ்விசாரணைகள் உரிய முறையில் இடம்பெற்றுள்ளவனையா என்பதும் அவ்வறிக்கைகளின் விதப்புரைகள் நடைமுறைப்பட்டுள்ளதா என்பதும் பிரச்சினைக்குரியதாக இன்னும் இருக்கின்றது. அதேவேளை இத்தாக்குதல் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை எந்தவிதமான நீதி நிறைவேற்றப்படவும் இல்லை. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உள்ள சமூக மற்றும் பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு போதிய அளவு முன்னுரிமை கூட வழங்கப்படவும் இல்லை. இத்தாக்குதல் பற்றிய உண்மையான வெளிப்படுத்துவதும் குற்றவாளிகளை இனங்காண்பதும் தொடர்ச்சியாக காலம் தாழ்த்தப்பட்டு வருகின்றமையினால் அல்லது புறக்கணிக்கப்பட்டு வருகின்றமையினாலும் இத்தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி இன்னமும் மர்மமாக இருப்பதனாலும் இத்தாக்குதல் தொடர்பான உண்மைகளை வெளிக்கொணர்ந்து அதன் மூலம் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதே இந்த சந்தர்ப்பத்தில் எம் அனைவரதும் முதன்மையான செயற்பாடு என்ற அடிப்படையில் தான் இன்று கௌரவ நிரோஷன் பெரேரா அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த ஒத்திவைப்பு பிரேரணை மூலம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அவைக்கு தலைமை தாங்கும் கௌரவ தலைவர் அவர்களே, சாந்தி சமாதானத்தை நிலைநாட்டும் மார்க்கமான இஸ்லாத்திற்கு முரணான கொள்கைகளை கொண்ட வெறும் இஸ்லாமிய பெயர் தாங்கிய ஈன பிறவிகள் பல்வேறு காரணங்களுக்காக மூலச்சலவை செய்யப்பட்டு அவர்களால் அரங்கேற்றப்பட்ட மிலேச்சத்தனமான தாக்குதல் காரணமாக உயிரிழந்த ஆன்மாக்களது உறவுகளுக்கும் காயமடைந்த உடல் உறுப்புகளை கூட இழந்த நிலையில் இன்றும் வலிகளோடு வாழ்க்கை நடாத்தும் அத்தனை அப்பாவி உறவுகளுக்கும் அனுதாபங்களையும் கவலைகளையும் இந்த உயரிய சபையிலே நாங்கள் அனைவரும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். தாங்கள் பின்பற்றும் மார்க்கங்களிலே சக மனிதனை எவ்வாறு அன்புடனும் சகோதர வாஞ்சையுடனும் மனித பண்புகளோடும் மதித்து நடத்து கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டியுள்ள நிலையில் இவர்களது மிலேச்சத்தனத்தை எந்த ஒரு மனிதனும் என்றுமே மன்னிக்கவோ நியாயப்படுத்தவோ மறந்துவிட்டு கடந்து போகவே முடியாது. தலைவர் அவர்களே, அவர்களது மார்க்கத்தை இறைவனது வழிகாட்டல்களையும் கடைப்பிடித்து வாழும் எவரும் இவ்வாறான மிலேச்சத்தனத்தினையும் குறிப்பாக இறை வழிபாட்டு தளத்திலே வணக்க ஈடுபாட்டில் கலந்து கொண்டிருந்த குழந்தைகள், பெண்கள், வயோதிபர்கள், நோயாளிகள் என எந்த பாகுபாடும் இல்லாமல் இரக்கமும் காட்டாமல் கொலைவரியை அரங்கேற்றியமையை எந்த ஒரு மனித பிறவியும் அங்கீகரித்து விட மாட்டான். அன்றைய நாளிலே மட்டக்களப்பு ஜியோன் தேவாலயம் மற்றும் வைத்தியசாலை மரண வீடுகள் என நான் எல்லா இடங்களுக்கும் சென்ற வேளை அப்போது நாங்கள் எதிர்கொண்ட அந்த வழி என்றுமே என் நெஞ்சை விட்டு அகலாது. இஸ்லாம் ஒருபோதும் கொலை கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் மார்க்கம் கிடையாது. அமைதி, சமாதானம், சகோதரத்துவத்தை, மனிதநேயத்தை, அன்பை, அனைத்து மனிதங்களையும் மதிக்கும் பண்பை போதிக்கும் ஒரு மார்க்கமாகும். இவ்வாறான உயரிய மார்க்கத்தில் அடிப்படைவாத சித்தாந்தங்களை பின்பற்றி பிளவுகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த ஒரு குழுவினரை இவர்கள் தொடர்பில் எமது பிரதேச மக்கள் விழிப்படைந்து அவர்களை ஆரம்பத்திலேயே அடையாளம் கண்டு புறக்கணித்தது மாத்திரமல்ல, அவர்களை அடையாளம் காட்டி நடவடிக்கை எடுங்கள் என்று கூட பலமுறை சொன்ன போதிலும், ஆனால் உங்களுக்கு தெரியும், அவர்களை ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்கள் விட்டு கொண்டிருந்தார்கள். எனவே அவ்வாறான நிலையிலே தான் தற்போது வெளியாகி உள்ள பல தகவல்களை கொண்டு பார்க்கும் பொழுது அவர்களை அடையாளம் கண்ட சில தீய சக்திகள்
சிறுபான்மை சமூகங்களை குழப்பி குளிர்காயவும் அதனூடாக தமது அற்ப அரசியல் சுய இலாப நலனுக்காக பகடைக்காயாக பயன்படுத்த முனைந்திருக்கின்றனர் என்பதும் இப்போது கண்கூடாக காணப்படுகிறது. இது வேதனைக்குரிய விடயமாகும். பாதுகாப்பு தரப்பினர் இவ்விவகாரத்தில் சோரம் போய் உள்ளனர் என்ற பாரிய குற்றச்சாட்டு இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான சாபக்கேடான சிந்தனை கொண்ட தீவிரவாதிகளும் அடிப்படைவாதிகளும் அந்தந்த சமூகங்களில் இருந்தும் அமைதியை விரும்பும் மக்களை கொண்ட நாட்டில் என்றும் தலை தூக்கி விடாமல் அத்தனை பேரும் விழிப்புடனும் பொறுப்புடனும் செயலாற்றி இருக்க வேண்டும். இந்த சம்பவத்தினூடாக பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும். வைத்தியசாலைகள், வணக்க ஸ்தலங்கள், பெண்கள், சிறுவர் சிறுமியர்கள் அநியாயமாக கொலை செய்வது ஒருபோதும் மார்க்கம் என்ற பெயரில் சாத்தியமற்ற ஒன்றாகும். இங்கு முட்டாள்களின் மூலமாக ஒரு பாரிய சதி அரங்கேற்றப்பட்டு உள்ளது. இவ்விடயத்தில் நீதியான விசாரணைகள் இடம்பெற்று நம்பிக்கை துளிர்விடக்கூடியதான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். மூளைச்சலவை செய்யப்பட்ட இவ்வாறான கீழ்த்தரமான சிந்தனை கொண்ட முட்டாள்களது தாக்குதலை அற்ப அரசியலாக்காமல் இன்னும் தாமதிக்காமல் இந்த நீதியை மறுக்கப்படாமல் இதன் பின்புலம் வெளிப்படுத்தப்பட்டு உண்மையான குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டும். இதுவே பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு நீதியாகவும் ஆறுதலாகவும் அமையும். தலைவர் அவர்களே, இரு சமூகங்கள் இந்த அக்கிரம செயற்பாட்டின் காரணமாக பாதிக்கப்பட்டு உள்ளது. அப்பாவி மக்களின் உயிர் அநியாயமாக பறிக்கப்பட்ட அதே வேளை ஒரு சொற்பமான சில முஸ்லிம் பேர் தாங்கிகள் செய்த இந்த கீழ்த்தரமான செயலினால் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்டு வஞ்சம் தீர்க்கப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். நூற்றுக்கணக்கான அப்பாவிகள் சிறையில் அடைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டது. எதிர்காலத்தையே அவர்கள் தொலைத்து நிற்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே முஸ்லிம்களது உடைமைகள், உயிர்கள் இனவாத கும்பல்களால் துவம்சம் செய்யப்பட்டன. தன்னை ஒரு முஸ்லிம் என அடையாளப்படுத்தக்கூடிய முடியாத ஒரு அச்சமான சூழலில் கூட அப்போது இருந்த அப்பாவி மக்கள் தள்ளப்பட்டிருந்தார்கள். உண்மையிலேயே ரைட் ரெவரண்ட் கார்டினல் மெல்கம் ரஞ்சித் அவர்கள் கோரும் நீதியான விசாரணைகளை நாங்கள் அனைவரும் கோரி நிற்கின்றோம். இந்த பாதக செயலின் பின்புலத்தில் உள்ள அத்தனை கரங்களுக்கும் விலங்கிட்டு தண்டனை வழங்க வேண்டும். கண்மூடித்தனமான முறையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று 5 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இந்த தாக்குதல் தொடர்பான மலல்கொட குழு அறிக்கை, ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை, பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு அறிக்கை என்பனவற்றின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தவோ அல்லது அவற்றை பரிசீலனை செய்யவோ சுதந்திரமான நீதியான விசாரணைகள் மூலமாக இந்த மிலேச்சத்தனமான செயலின் மூலகர்த்தாக்கள் யார் என அடையாளப்படுத்த அரசாங்கம் இன்னும் தாமதிப்பது ஏன்? இந்த விவகாரத்தில் முழுமையான நடவடிக்கை எடுக்காமல் ஒரு தொய்வு நிலையான தன்மையை அரசும் புலனாய்வு துறையும் ஏன் பின்பற்றுகிறது என இங்கு வினவ விரும்புகின்றேன். எனவே தலைவர் அவர்களே, இந்த விவகாரம் இரு சமூகங்கள் அநியாயமாக பாதிக்கப்பட்ட நாட்டின் தேசிய பாதுகாப்பை மலினப்படுத்தப்பட்ட ஒரு விடயம். 5 ஆண்டுகள் கழிந்து அப்போதைய ஜனாதிபதி அன்று மௌனம் காத்துவிட்டு இன்று வாய் திறந்து உள்ளதை பார்க்கும்போது ஒட்டுமொத்த அரசியல் பித்தலாட்ட செயற்பாடுகள் தான் மாறி மாறி அரங்கேற்ற முனைப்பு காட்டுகின்றன. இங்கு தேவை குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, குற்றவாளி என நிரூபணமாகினால் உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும். மார்க்கம், அரசியல் என்ற பெயரில் உயிர்களை பழிகொள்ள நினைக்கும் எந்த ஒரு சக்தியும் இதன் மூலமாக தலை தூக்க முடியாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மக்கள் சார்பில் கேட்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.